சிவசிவ திருச்சிற்றம்பலம். உபபாதகச் செயல்கள் யாவை? பாகம் 1. இக்கேள்விக்குரிய விடையினை சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 300வது பாடலில் இருந்து பல பாடல்களில் அருளியுள்ளார்கள். நாம் முதலில் 300வது பாடலை காண்போம். மறையோர்க்கு எனவே வைத்த பொருள் மதியாது அதனை வவ்வினானும் நிறையால் பெரியோர் நிதி அதனை நிரந்து கவர்ந்த நிலை இழியும் பிறரால் அதனுக்கு இடையூறு பேணும் அவனும் பெரும் குலமும் அறிவும் அருளும் உடையம் எனும் அகந்தை உடைய அவலனுமே என்பதாகும். இப்பாடலில் வரும் வவ்வினான் என்றால் கொள்ளையிட்டவன், நிலை இழி என்றால் பண்பு இல்லாதவன், மதியாது என்றால் பொருட்படுத்தாமல் என்று பொருள், பெரும் குலம் என்றால் உயர்குடி, அகந்தை என்றால் செருக்கு. இனி இப்பாடலின் பொருளை காண்போம். அந்தணர்க்கு கொடுப்பதற்கென்று தனியே எடுத்து வைத்த பொருட்களை அவர்களை பொருட்படுத்தாமல் தன் உபயோகத்துக்காக எடுத்து கொள்ளுதல், கல்வி ஒழுக்கங்களில் சிறந்த சான்றோர் வைத்திருந்த செல்வமான பொருட்களை திருடும் நிலை கெட்ட செயலும், தீயவர்கள் மூலம் அச்செல்வங்களுக்கு சிதைவை உண்டாக்குதல், தன்னுடைய குடும்பப் பெருமை கல்வியறிவும் இரக்கமும் உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்ற செருக்குடன் இருத்தல், இவை அனைத்தும் உபபாதகச் செயல்கள் ஆகும். அடுத்ததாக 301வது பாடலை காண்போம். விடைத்து தவறை வெகுள்வானும் விடம்பம் உளத்துள் விரைவினானும் இடுக்கண் கெடுத்த இனியாரை என்னா அவலத் திண்ணியனும் தடுக்கத் தரியா ஆசையுடன் போக விதத்தை தரிப்பானும் கொடுக்க சிறிதும் குறியாது கொள்ளும் கருத்தே உள்ளானும் என்பதாகும். இப்பாடலில் வரும் விடைத்து என்றால் சினத்து, தவறு என்றால் சிவவிரதி, வெகுள்வான் என்றால் கோபிக்கின்றவன், விடம்பம் என்றால் வஞ்சகம், இடுக்கன் என்றால் துன்பம், அவலத்திண்ணியன் என்றால் குற்றம் புரியும் கடின நெஞ்சம் உடையவன், தடுக்கத் தரியா என்றால் அடங்காத, குறியாது என்றால் எண்ணாமல், கொள்ளும் என்றால் பெறுகின்ற, உள்ளான் என்றால் உள்ளவன் என்று பொருள். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். சிவவிரத ஒழுக்கமுடையவர்களை மதிக்காமல் சினந்து கோபித்தல், உள்ளத்தில் ஒன்றை எண்ணி வெளியில் வேறொன்றை பேசுகின்ற வஞ்சகச் செயல் செய்தல், தனக்கு வந்த துன்பத்தை நீக்கி உதவிய நல்லோருக்கு நன்றி மறந்து குற்றம் புரியும் கல் நெஞ்சம் உடையவராய் இருத்தல், மனத்தில் எழும் ஆசைகளை கட்டுப்படுத்தாமல் இன்பங்களை நுகர்தல், பிறருக்கு சிறிதும் வழங்க எண்ணாமல் பிறரிடமிருந்து பெறுவதையே குறிக்கோளாக கொள்ளுதல், இவை யாவும் உபபாதகச் செயல்கள் ஆகும். திருச்சிற்றம்பலம்.